அனைவருக்கும் வணக்கங்கள். நாணயங்கள் சேகரிப்பாளர்களுக்கு ஒரு நாணயமான பதிவு. பேரறிஞர் அண்ணா நாணயம். பாரதிதாசனின் வழிவந்தவர் இலக்கியங்களில். ஆகையால் தமிழுக்கும் அமுதென்று பெயர். 3 நாணயமே ஸ்கேர் கேட்டகரி. இந்த அண்ணா நாணயத்தில் பொதுவாகவே 3 நாணயங்கள் தான் வெளியிட்டாங்க. 3 மிண்டுகள் தான் வெளியிட்டாங்க. பொதுவாக சொல்லப்போனால் இந்திய நாணயங்களில் சுதந்திரத்துக்கு முன்பு, சுதந்திரத்துக்கு பிறகு, நம்ம சுதந்திரத்துக்கு பிறகு வச்சுக்கலாம், ரிப்பப்ளிக் ஆஃப் இந்தியா சுதந்திரத்துக்கு பிறகு வெளிவந்த அனைத்து விதமான டெனாமினேஷன், 1 பைசாவிலிருந்து 1000 ரூபாய் காயின் வரைக்கும் எல்லா நாணயங்கள்லையுமே தமிழில் ஒரு எழுத்து இருக்கிறது என்றால் அது பேரறிஞர் அண்ணாவின் நாணயத்தில் மட்டும்தான் என்று உறுதிபட சொல்ல முடியும். இதில் தான் அவருடைய கையெழுத்து அண்ணாதுரை அப்படின்னு இருக்கும். அண்ணாதுரை இது கல்கட்டா மிண்டு. இந்த அண்ணாதுரை ஹைதராபாத் மிண்டு. இந்த அண்ணாதுரை மும்பை மிண்டு. 3 மிண்டு தான் வெளியிட்டாங்க. 3மே யூஸ்டு காயின், ஆனால் கண்டிஷனான காயின். கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு என்ற வார்த்தைகளுக்கு சொந்தக்காரர். இந்திய தேசிய அளவில் உள்ள ஒரு கட்சியை அகற்றிவிட்டு தமிழகத்தில் முதலாக ஒரு திராவிட இயக்கத்தைச் சேர்ந்த ஒரு கட்சியை அரியணை ஏற்றியவர். இவருடைய பரிணாம வளர்ச்சியே தற்பொழுது திராவிட மாடல் ஆட்சி நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இறக்கும் தருவாய் என்று அவருக்கே தெரியாது. மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். மருத்துவர்கள் சிகிச்சைக்கு தயாராகி வந்துவிட்டனர். மருத்துவ குழுவின் தலைவரிடம் இவர் தனியாக பேசுகின்றார். அவரை உள்ளே வர சொல்லுங்கள் என்று சொன்னவுடன் உள்ளே போனவுடன் ஒரு கேள்வி கேட்கிறார். எனக்கு நாளைக்கு நீங்கள் ஆப்ரேஷன் வச்சுருக்கீங்க, அதில் நிச்சயமாக நான் உயிர் பிழைச்சிருவேனா, இன்னி உங்களால் காப்பாற்ற முடியும் என்கின்ற நம்பிக்கை உங்களிடம் திடகாத்திரமாக இருக்கின்றதா, ஒரு உறுதி சொல்லுங்கள் என்று கேட்கின்றார். மருத்துவ நிபுணர் குழுவினுடைய தலைவர் உறுதி சொல்ல மறுக்கின்றார். இறைவன் இல்லை என்ற ஒரு இயக்கத்தின் பாரம்பரியத்தில் வந்த ஒரு தலைவரிடம் சொல்கிறார் அந்த மருத்துவக் குழுவின் நிபுணர், இறைவன் அருள் கிடைக்கட்டும் அப்படிங்கிறார். அதான் இறைவன் இருக்கிறாங்கிறத அர்த்தம். சரி, அப்போ நான் சொல்கிறத கேளுங்க, ஒரே ஒரு நாள் சிகிச்சையை தள்ளி வைங்க. அப்போ அவர் சொல்கிறாரு, தமிழகத்தினுடைய முதலமைச்சர், 100 ஆண்டு காலமாக இருந்த ஒரு பெரும் அரசியலை புரட்சி ஏற்படுத்தி மாணவர்கள் மத்தியிலே கிளர்ச்சி ஏற்படுத்தி தமிழகத்தில் முதலாக ஒரு திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சியை பிடித்தது. நீங்கள் முதலமைச்சர், ஏதேனும் முக்கியமான கோப்புகளில் கையெழுத்திட நேரிடும், வேறு ஏதேனும் திட்டங்கள் நீங்கள் ஆலோசனை செய்ய நேரிடும். உங்கள் சொல்லுக்கு மறுசொல் சொல்ல நான் விரும்பவில்லை. அறுவை சிகிச்சையை ஒரு நாள் தள்ளியே வைத்து கொள்ளலாம் என்று அந்த மருத்துவ குழுவினுடைய நிபுணர் சொல்கிறார். அப்போ அவர் சொல்கிறார், நான் அதுக்காக வேண்டி சொல்லலை, நான் ஒரு புத்தகத்தை படிச்சுக்கிட்டு இருக்கேன், அதை இன்னும் கொஞ்சம் பாக்கி இருக்குது, அதை நான் படித்து முடிச்சிட்டோம்னா உங்களுடைய அறுவை சிகிச்சையில் நான் உயிர் பிழைத்தாலும் இறந்து போனாலும் வருத்தப்பட மாட்டேன். ஒரு சமயம் உங்களது அறுவை சிகிச்சை தோல்வியில் முடிந்து நான் மரணிக்க ஏற்படுமானால் இந்த புத்தகத்தை படித்து முடிக்கவில்லையே என்கின்ற ஒரு ஏக்கம் நான் இறந்த பிறகும் எனக்கு இருக்கும் என்று சொன்னார். ஆகையால் ஒரு நாள் அறுவை சிகிச்சையை தள்ளி வைத்தார்கள். சிகிச்சை ஃபெயிலடைந்து விட்டது, தோல்வியடைந்து விட்டது, அவரும் மரணித்து விட்டார். ஆகையால் தான் அந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின்
கழகத்தின் கட்சியின் கொடியில் அண்ணா ஒரு விரலை மட்டும் நீட்டி கொண்டிருப்பார். இன்னும் ஒரு நாள் மட்டும் நான் வாழ்ந்து கொள்கிறேன், எனது சிகிச்சையை ஒரு நாள் மட்டும் தள்ளி வையுங்கள் என்று. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான தலைவர். மதுரையில் கல்லூரி மாணவர்கள் மத்தியில், அந்த மதுரை 80ல், அந்த கடம்ப வனத்தில், அந்த அரவக்காட்டில், அந்த நான்மாட கூடலில் அந்த பேரறிஞர் அண்ணா பேசும் பொழுது, இந்த நாடு நமக்கு என்ன செய்தது என்றும் யாரும் எதிர்பார்க்காதீர்கள், இந்த நாட்டிற்கு நாம் என்ன செய்தோம், என்னால் இந்த நாடு என்ன பலன் பெற்றது என்று யோசியுங்கள் அப்படின்னு சொல்லி மாணவர்கள் மத்தியில் ஒரு பெரும் உரையாற்றினார். ஹிக்கிம் பாதம்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு நூலகம் உண்டு. இப்போவும் நீங்கள் சென்னை எக்மோர் போனீங்கன்னா அந்த பிளாட்ஃபாரத்தில் ஒரு கடை இருக்கும். அந்த கடைக்கு பேர் ஹிக்கிம் பாதம்ஸ். காஞ்சிபுரத்துக்கு போயிட்டு வர சமயமெல்லாம் அவங்களுடைய சிற்றன்னை, அதாவது சித்தியினுடைய நகைகளை ஒன்றாக விற்று சென்னைக்கு அந்த ஹிக்கிம் பாதம்ஸில் நிறைய ஆங்கில நூல்கள் வாங்குவார் பேரறிஞர் அண்ணா. பேரறிஞர் அண்ணாவை பற்றி பேசணும்னா பேசிக்கிட்டே போகலாம். ஆயிரம் கருத்துக்களும் நகைச்சுவைகளும் முரண்பட்ட கருத்துக்களும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய கருத்துக்களும் ஏகப்பட்ட இருக்கின்றன. அவர்கள் துணைவியார் பேர் ராணி அம்மையார். அவங்களுக்கு பிறந்த குழந்தைகள் இல்லை, வளர்ப்பு குழந்தைகள் இருக்கின்றன. பரிமளம் என்று சொல்லி கூட ஒரு டாக்டர் ஒருத்தர் அவங்களுடைய குழந்தை இருக்காங்க. அது வளர்ப்பு குழந்தையா அல்லது அவர் பெற்றெடுத்த குழந்தையாங்கிறது நான் கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. வணக்கம், வாழ்த்துக்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய நூல்கள் படிங்க, நிறைய தலைவர்களை பற்றி தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கெல்லாம் இந்த நாணய சேகரிப்பு உங்களுக்கு பயன்படும். நாணய சேகரிப்பு மாதிரி ஒரு அற்புதமான ஒரு கலை, பொழுதுபோக்கான ஒரு கலை, அறிவு சார்ந்த ஒரு கலை, ஆக்கப்பூர்வமான ஒரு கலை, அரிய வகை கலை, வேறு எதுவுமே கிடையாது. நிறைய தலைவர்கள் நாணயங்கள் சேகரித்தால் மட்டும் போதாது, அவர்களை பற்றிய விவரங்களை ஓரளவுக்கு தெரிந்து கொள்ளுங்கள். இப்போ இதனுடைய விலையை பார்ப்போமா, ஒரு 250, ஒரு 150, 400, இது ஒரு 200, 600. 600 ரூபா நீங்கள் தர வேண்டாம், வெறும் 200 ரூபா கொடுத்தா போதும். இந்த 3ஐயும் உங்களுக்கு தந்துடுவேன். ஹைதராபாத்து ஸ்கேரு, கொல்கட்டா ஸ்கேரு, மும்பை ஸ்கேரு, 3மே ஸ்கேர் காயின். 3க்கும் சேர்த்து 200 ரூபா எடுத்தால் போதும். இதுக்கு மட்டும் ஷிப்பிங் சார்ஜ் கொடுத்து வாங்கவா அப்படின்னு நீங்கள் நினைக்க வேண்டாம். நீங்கள் 200 ரூபா மட்டும் கொடுத்தீங்கன்னா நான் எடுத்து வச்சுருவேன், உங்கள் பேரை போட்டு பதிஞ்சு வச்சுருவேன். வேறு ஏதேனும் பொருட்கள் வாங்க இல்லை, இதை நான் சேர்த்து அனுப்பிச்சி விட்ருவேன். நன்றி.